ஸோ பர்த்டே முடிச்சுட்டு அட்டென்ட் பண்ணுற ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சூப்பரான பாசிட்டிவான ஒரு ஃபங்க்ஷன் நினைக்கிறேன் இது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகேன். உங்களோட மூவி இன்ட்ரோக்காக முதல் படம் ஹீரோவா காந்தி கண்ணாடி அப்படிங்கிற படம் நம்ம பாலாவோடது கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இவ்வளோலாம் வந்து எல்லாம் வீட்டில் ஒரு பையனாக பார்த்தாங்க. இனிமேல் தியேட்டரில் FDFS பார்க்கக்கூடிய ஒரு ஹீரோவாக நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இந்த மாதிரி பாசிட்டிவான வார்த்தைகள்லாம் வாய்த்துல நீங்கள் எங்கிட்ட கேட்குறது ரொம்ப எனக்கு புதுசாக இருக்குது. ஆக்சுவலாக எல்லாம் குருஜியோட ஆசீர்வாதம் தான். சூப்பர்க்கா, சூப்பர். ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷன் ஒரு அவார்ட் தராங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து பார்க்கும்போது ஒரு நிறைய புக் வெளியீடு இப்படி ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த சிறப்பான விஷயங்கள் நடக்கிற இடத்துல வந்து எனக்கு ஒரு அவார்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு பிறந்த நாள்னு சொன்னாங்க சார். ஹாப்பி பர்த்டே சார். ஹாப்பி பர்த்டே சார். தேங்க்யூ சார். இந்த விருதுக்கு நான் தகுதியானதான் தெரியல, பட் இருந்தாலும் நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நீங்கள் எல்லாம் வந்தால தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மணியக்கா. சூப்பர். ஸோ நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணிட்டே இருக்கீங்க, அதை அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் எனக்கும் பாலாக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு குருஜி. அடிக்கடி டிப்ரெஸ் ஆகும். எதுக்கு டிப்ரெஸ் ஆகும்னு தெரியாது, அதனால நாங்கள் டிப்ரெஸ் ஆகும். ஸோ உங்கள்கிட்ட அப்புறம் வந்து மீட் பண்றோம். ஒரு நல்ல ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு கொடுத்து நல்லபடியா வரணும். நீங்க ஆக்சுவலாக நல்லா இருக்கும் டிப்ரெஸ் ஆவாங்க, நல்லா இருந்ததுக்கு நம்ம நல்லா இருக்குமா நினைச்சு டிப்ரெஸ் ஆவாங்க. அந்த மாதிரி ஒரு மல்டி பர்சனாலிட்டி கம் ஸ்பிட் பர்சனாலிட்டி நாங்க ரெண்டு பேரும். ப்ளீஸ் கைட் அஸ். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ மணியக்கா. ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. ஆக்சுவலா அக்காவுக்கு ஒரு பெரிய கைத்தறி கொடுக்கலாம். ஏன்னா அக்கா வேற லெவலுக்கா. நீங்க உங்களை கூட்டு போய் ட்ரெயினே நிப்பாட்டணும் போல, அந்த அளவுக்கு ஒரு பச்சை கலர் கொடி காட்டுறீங்க எல்லாருக்கும். சோ ரொம்ப நன்றிக்கா. தேங்க்யூக்கா. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் பாலா. ஒரு பெரிய கைத்தறி கொடுத்துடலாம் பாலாக்காக once again. For those who didn't understand, he's an upcoming actor. He is acting as a hero in a movie which is going to get released very soon. So that's what they were discussing on stage. Thank you. Thank you, Mr. Bala. Next. பார்வையிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய தியாகசீலர் என்று சுவாமிகளை நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த பாதையில பயணிக்கிறதுக்கு அந்த அன்பு சமாதானம் என்ற ரெண்டு சொற்கள் எனக்கு என்னையே ஒரு உலுக்கு ஒலுக்கிட்டது. அதை வந்து அகிம்சை என்கிற ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு அன்பையும் அகிம்சையும் கையில் எடுத்தவர் அண்ணல் காந்தியடிகள் இந்த நாட்டினுடைய விடுதலையை பெற்று தந்தார். இன்றைக்கு அன்பையும் சமாதானத்தையும் சுவாமிஜி கையில் எடுத்திருக்கிறார் என்றால் ஒரு ஆன்ம விடுதலை, ஒரு ஆன்மீக விடுதலை, மக்களுடைய அறியாமையிலிருந்து அவர்களை விடுவித்து, பணாசையிலிருந்து அவர்களை விடுவித்து, அவருடைய மனதை பூர்வீகமாக ஒரு புண்ணிய மனமாக மாற்றுகிற ஒரு வல்லமையை அவர் இந்த சமுதாயத்திற்கு தருவதை நோக்கமாக கொண்டிருக்கிறார் என்று நான் உள்ளார்ந்த நிலையிலே நினைத்து பார்த்து பெருமிதம் கொண்டு அவரை பல்லாண்டு 100 ஆண்டுகளுக்கு மேலே இன்றைய வாழ்த்துக்கள் பெறுவதை இந்த மகிழ்ச்சியோடு, இந்த நலத்தோடு, இந்த வளத்தோடு வாழ்ந்து தனக்கு மட்டுமல்ல இந்த சமுதாயத்திற்கு தன்னால் மிகப்பெரிய ஒரு சக்தியை உருவாக்கி தர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அவருடைய பணிகள் ஓங்கி வளர எங்களான ஒரு கைங்கரியத்தையும் நாங்கள் செய்வதற்கு காத்திருக்கிறோம் என்ற ஒரு வார்த்தையையும் இந்த இடத்திலே சொல்லி நாம எப்பயும் மகிழ்ச்சியா இருக்கணும். மகிழ்ச்சியா இருந்தாதான் ஒரு எதையுமே வெற்றியை நோக்கி பயணம் பண்ண முடியும். ஒரு மிகப்பெரிய கம்பெனி ஓனர், அந்த கம்பெனி ஓனரு பார்த்து ஒரு நிருபர் கேட்டார், நீங்க எப்பயுமே வெற்றி பெற்று கொண்டே இருப்பதனால்தான் நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்கன்னார். நீங்க சொல்றது தப்பு, நான் மகிழ்ச்சியாக இருப்பதனால்தான் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறேன்னு சொன்னார். இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நாம மகிழ்ச்சியா இருந்தோம்னா தான் சார் எல்லாமே தெரியும். குற்றம் குறைகளையே பார்த்திருந்தா நம்ம மனசும் குறைபட்டு போயிடும். குறைகளை தவிர்க்கணும், நிறைகளாக பார்க்கணும். குறைகள் என்பது மனிதனுக்கு இயல்பாகவே இருக்குது, எல்லா இடங்கள்லையும் இருக்குது. யாருக்கு குறை இல்லைங்க? இப்போ எனக்கு இருக்கு இல்லையா, உலகம் போல சுத்துறேன், எனக்கு குறை இல்லையா? ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். கொரோனா பீரியடு வந்ததில்லை, 2019 லிட்டில் இந்தியாவில் சிங்கப்பூரில் என்னுடைய தலைமையில் பிரம்மாண்டமான ஒட்டுமொத்த தமிழர்களும் கலந்து கொண்ட ஒரு பண்பாட்டு கலாச்சார விழாவில் பட்டிமன்றம் நடத்திட்டு நான் இங்கே வந்த பிறகு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃப்ளைட்டெல்லாம் நிறுத்தி விட்டோம்.
யாருமே வரக்கூடாது போகக்கூடாதுன்ற நிலைமை வந்தபோது என்னை அங்கே விழாவுக்கு ஏற்பாடு செஞ்சிருந்த அருமைச்சந்திரன்ற நண்பர், நாகப்பட்டினத்துக்காரு, ஒரு கப்பல் தொழில் அதிபர். அவர் என்ன பண்ணாரு, அவர் ஊர்ல இருந்து ஒருத்தர் சென்னையில ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு நாங்கெல்லாம் வர முடியாது, நீங்களாவது என் சார்பாக போய் பார்த்துட்டு பண்ணிட்டு வாங்கன்னார். சரின்னு சொல்லி நான் அந்த மாஸ்க் அந்த பாதுகாப்பெல்லாம் வச்சுக்கிட்டு நேராக ஒரு பழமுதிர்ச்சோலையில் பழங்கள்லாம் வாங்கி ஒரு பை நிறைய எடுத்துக்கிட்டு எந்த ரூம்லன்னு கேட்டிருந்தோம். 303வது ரூம்லன்னாரு. நேராக போனேன், கதவு திறந்தே இருந்தது. நல்ல வேலை டிஸ்டர்ப் பண்ணாமல் உள்ளே போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு ஆள் பெட்டில் படுத்துருந்தான். நேராக போன உடனே என்னை பார்த்துட்டு அந்த ஆள் பதறி அடித்து எழுந்தான். பதறாதரா, இந்த மாதிரி பதறி தான் டென்ஷன் ஆகி தான் உன் உடம்புக்கு எடுத்துக்கின்னு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டேன், அப்படியே படுன்னேன். இல்லை சார், நான் வந்து எதையும் பேசாத, எல்லாம் எனக்கு தெரியும், அவர் சொல்லிட்டாரு, படு. இப்போ 2 நாள் ஆச்சே அப்படின்னு சொல்லி கொண்டு போன ஆப்பிளை கொண்டு போய் கழுவி தோல் செய்வி 2 பீஸ் போட்டு அவனுக்கு சாப்பிட வச்சு 2 நாள் ஆச்சு அட்மிட் ஆகி மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்தாங்களே டாக்டரு. இப்போ ஹார்ட் பெயின் எப்படி இருக்குதுன்னு, ஹார்ட் பெயின் இருக்கிறவன் இசிஜி எடுக்க போய்க்கிறான் அப்படின்னாரு அவர். அப்போ நான் கேட்டேன், அப்போனா நீ யாருன்னு. அவருக்கு கூட 2 நாளாக துணைக்கு நின்றுக்கிட்டே இருந்தனால இடுப்பு வலி தாங்கலை, பெட்டு காலியாக இருந்ததே, நான் பட்டேன்னா. இது ஏன் முதல்ல சொல்லன்னு, நான் சொல்லலான்னு வரும்போது எல்லாம் தெரியும்னு சொன்னேன், இது தெரியுமா உனக்குன்னா. அதனால் அறியாமை என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒன்று. அறிந்தும் அறியாமலும்ன்றது தான் சபரிமலைக்கு போகிற போதே நம்ம சொல்கிற வார்த்தை. அந்த அறியாமையை வந்து பெருசாக்காமல் அறிவை முன்னிறுத்தி ஆன்மீகத்தை முன்னிறுத்தி உலகத்தையே வெல்ல வைக்கிற ஒரே சொல்லு அன்பு தான் சார். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருந்தால் அந்த உறவு வலிமையாகும். அது எல்லாருக்குமே இருக்கும். மாதா பிதாவுக்கும் பிள்ளைகளுக்கும் குருவுக்கும் சீடர்களுக்குமாக அந்த அன்பு பெருக பெருக இந்த வையகமே அந்த அன்பை நோக்கி பயணப்படுகிற போது உலக சமாதானம் என்பது உதயமாகும் என்பதனால்தான் அன்பையும் சமாதானத்தையும் பெருமானார் கையில் எடுத்திருக்கிறார் என்றால் இது நாளொரு மேனியாக பொழுதொரு வண்டமாக வளர்ந்து உலகளாவிய அளவிலே புகழ் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு 100 ஆண்டுகளுக்கு மேல் அவர் இருந்தும் பல்வேறு சாதனைகளை வருங்காலத்தில் புரிவார் என்ற பெருமித உணர்வோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.